இவர் நேர வந்து தனி விமானத்துல கிளம்பி போய் பாம்பேக்கு போய் அட்லியினுடைய மனைவியினுடைய சீமந்தத்துக்கு போயிட்டு அந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு அங்க அட்லி வீட்டுல இட்லி சாப்பிட்டு வர்றாரு. இப்படிப்பட்ட தலைவரை நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா? அதுக்கு ஆகிற செலவு, விமான செலவு மட்டுமே 40 லட்சம். ஸோ இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல், அதாவது நீங்க ஒரு பேசஞ்சர் விமானத்துல போக முடியாதா? முதலமைச்சர் போறாரு, எடப்பாடி பழனிசாமி போறாரு, இன்னும் பலர் வந்து முதலமைச்சர் பேசஞ்சர் விமானத்துல போறாங்க. 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ரஜினிகாந்த் அவர் வந்து பேசஞ்சர் விமானத்துல தான் போறாரு, பயணிகள் விமானத்துல தான் போறாரு. அதெல்லாம் அவங்கெல்லாம் அப்படி வாழும்போது நீங்க என்ன அவ்வளவு பிரமாதமான ஒரு நடிகரா இருந்துட்டீங்க? நீங்க என்ன அப்படி உங்களோட பெயர் புகழ் எல்லாம் சம்பாரிச்சிட்டீங்க? நீங்க வந்து ஒரு தனி விமானத்துல தான் போவேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை. திருச்சிக்கு போனா தனி விமானம், தூத்துக்குடி போனா தனி விமானம், டெல்லிக்கு போனா தனி விமானம், மலேசியா போனா தனி விமானம். ஸோ இப்படி ஒரு, அதாவது லைஃப் ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, அது மேக்சிமம் உள்ள லைஃப் ஸ்டைலை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு எல்லா என்னுடைய சந்தோஷங்களையெல்லாம் விட்டுட்டு, என்னுடைய பெரிய செல்வங்களை விட்டுட்டு, என்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு உங்களுக்காண்டி வரேன்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ கேவலமான ஸ்டேட்மெண்ட்டு. மக்களுக்காண்டி நீங்கள் என்ன செஞ்சீங்க? மக்களோட மக்களாக நீங்கள் என்னைக்காவது இறங்கி நின்றுருக்கீங்களா? மக்களுக்காண்டி என்னைக்காவது நீங்கள் குரல் கொடுத்துருக்கிறீங்களா? உங்களுடைய அதிகபட்சம் உங்களுடைய குரல் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்கள் தூய சக்தி, டிஎம்கே தீய சக்தி.